கடலுக்கு மத்தியில முழுக்க முழுக்க நீரால சூழப்பட்ட அந்தமான் தீவுல ஆச்சரியப்பட வைக்கிற விதமா பல விஷயங்கள் இருக்கு. அந்தமான் தீவுக்குன்னு தனி விலங்கு, மரங்கள், மலர்கள் அப்படின்னு சிறப்பம்சங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்த தீவுகள்லையும் சேர்த்து ஒரே ஒரு கழுதை வாழ்ந்துட்டு வர்றது சுற்றுலா பயணிகளை வியக்க வச்சிருக்கு. அந்தமான் தீவுக்குன்னு தனி கதை இருக்கிறத போல இந்த கழுதைக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. அது என்னங்கிறத விரிவா பார்க்கலாம். சுமார் 500 தீவுகளை அடக்கிய அந்தமான் தீவுல ஒரே ஒரு கழுதை மட்டும் தனியா வாழ்ந்துட்டு வருதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, கடலுக்கு மத்தியில அமைந்திருக்கக்கூடிய அந்தமான் தீவுகள்ல யானை போன்ற சில விலங்குகள் இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்டிருக்கு. 19ஆம் நூற்றாண்டுகளோட இறுதியில இருந்து அந்தமானுக்கு யானைகள் கொண்டு செல்லப்பட்ட நிலையில 2000ஆம் ஆண்டு தொடக்கத்துல அதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த கழுதைக்குன்னு ஒரு தனி கதையே இருக்கு. 2004ஆம் ஆண்டு அந்தமான் தீவுகள்ல சுனாமி வந்ததுக்கு அப்புறமா 2005ஆம் ஆண்டு காலகட்டத்துல 2 கழுதைகள் அந்தமானுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. மத்திய அந்தமானுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய லாங் ஐலாண்ட் அப்படிங்கிற தீவுல அந்த ஸ்கூபா டைவிங்குக்காக எக்யூப்மெண்ட்ஸ கொண்டு போறதுக்காக கழுதைகள் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. சுமை தூக்குறதுக்காக 2 கழுதைகள் கொண்டு செல்லப்பட்ட நிலையில அது அடுத்தடுத்த ஆண்டுகள்ல 5-6 கழுதைகளா இனப்பெருக்கம் அடைஞ்சு குடும்பமா விரிவடைஞ்சிருக்கு. நாள் போக்குல இந்த கழுதைகளுக்கு சரியான பராமரிப்பு இல்லாததாலையும் உணவு இல்லாததாலையும் அதுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு சாக ஆரம்பிச்சிருக்கு. அதுல ஒரு கழுதை நோய் வந்து இறந்துட்டதா சொல்றாங்க லாங் ஐலாண்டுல வசிக்கக்கூடிய மக்கள். இப்படி தொடர்ச்சியா அடுத்தடுத்த கழுதைகள் உயிரிழந்த சூழல்ல ஒரே ஒரு ஆண் கழுதை மட்டும் இன்றி இருக்கு. இந்த கழுதை கடந்த 10 ஆண்டுகளா லாங் ஐலாண்டுல தனிமை வாழ்க்கையே வாழ்ந்துட்டு வருது. இந்த கழுதைக்கு கிராம மக்கள் உணவு வழங்கிட்டு வந்தாலும் வைல்டு அனிமலாகவே மாறி எப்படிப்பட்ட சூழலையும் சமாளிக்கிற அளவுக்கு காடுகள்லயும் சுற்றிக்கிட்டு வாழ்ந்துட்டு வருது இந்த கழுதை. இந்த லாங் ஐலாண்டுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தனியா சுத்துற கழுதைய பார்த்துட்டு அதுக்கு இணையா ஒரு பெண் கழுதைய அழைச்சிட்டு வந்து பராமரிக்கலாமேன்னு கோரிக்கை வச்சிட்டு வராங்க. இது சம்பந்தமா வனத்துறை அதிகாரிகள் கிட்ட பேசும்போது உரிய விசாரணைக்கு பிறகு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்தமான் தீவுகள்ல சுமார் 37 தீவுகள்ல மட்டுமே மக்கள் வசிச்சு வர சூழல்ல ஒற்றை கழுதையா வாழ்ந்துட்டு வர இந்த கழுதைக்கு ஒரு இணைய கொண்டு வரணும்னு குரல் கொடுக்கறாங்க சுற்றுலா பயணிகள். அந்தமான் தீவுக்கு டூர் போற ஐடியா உங்கள யாருக்காச்சும் இருந்தா லாங் ஐலாண்டுல டிராவல் பண்றப்போ நீங்களும் இந்த கழுதைய பார்க்கலாம். ஒரு சதாப்தமா தனிமை வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர இந்த கழுதைக்கு வனத்துறை சார்புல ஒரு இணை கொண்டு வரப்படுமாங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.